ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் DIY ஹோம் குக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபி எக் சீஸ் சாண்ட்விச். இந்த எக் சீஸ் சாண்ட்விச் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 எக்கு ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. நம்ம சீஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ உப்பு கம்மியாக போட்டுடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடியாக வச்சுருக்க அந்த எக்கை வந்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ ஒரு பிரெட் பீஸ் எடுத்து இந்த எக்கில் அப்படி டிப் பண்ணி அதை திருப்பி போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து இதை ஒரு டிப் பண்ணி அதை அப்படியே திருப்பிடுங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். எக் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதை பொறுமையாக அந்த சைடு திருப்பி போட்டுடுங்க. இப்போ சைடில் இருக்கிற அந்த எக்கெல்லாம் வந்து இப்படி மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் இல்லைனாலும் ரஃப் சீஸ் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்க பிரெட் எடுத்து இதை அப்படியே அந்த சீஸ்க்கு மேலே போடுற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஹீட்லேயே இருக்கட்டும். 2 சைடும் நல்லா இது மாதிரி போட்டுடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து சீஸ் இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எக் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி. உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். Thanks for watching this video. Bye bye.